தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துறைகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது தேவ சித்தம், காட்ஸ் வில். பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முதன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இருப்பினும் இந்த தேவ சித்தம் என்பது நம்முடைய வேதாகமத்தில் இரு நிலைகளில் அல்லது இரு வகைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவ சித்தம் என்பதை தேவ வழிநடத்துதல், தேவனின் வழிகாட்டல் என்று கூட நாம் சொல்லலாம். சரி, இந்த தேவ சித்தத்தின் இரு நிலைகள் அல்லது இரு வகைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய பூரண சித்தம், இரண்டாவது தேவனுடைய அனுமதி சித்தம். முதலாவது இந்த பூரண சித்தத்தை குறித்து நாம் பார்க்கலாம். பூரண சித்தத்தின் வரையறை விளக்கம் என்னவென்றால், தேவன் தம்முடைய முழு விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை நமக்கு செய்வது அல்லது கொடுப்பது தான். அதே சமயத்தில் அனுமதி சித்தம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய முழு விருப்பம் இல்லாமல் நமக்கு ஒரு காரியத்தை செய்வது அல்லது கொடுப்பது தான். தேவன் தம்முடைய முழு விருப்பம் இல்லாமல் நமக்கு ஒரு காரியத்தை அனுமதிப்பாரா, கொடுப்பாரா என்று கேட்டால், வேதத்தின்படியாக கண்டிப்பாக கொடுப்பார் என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கிறது. முதலாவது இந்த பூர்ண சித்தத்திற்கான வசனங்களை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த பூர்ண சித்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டு, மத்தேயு 8வது அதிகாரம் 1 முதல் 3. குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்கே கவனிக்க வேண்டும், உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பம் இருந்தால் என்னை குணமாக்கும். இது பரிபூர்ண சித்தம். நீர் என்னை குணமாக்கினாலும் சரி, குணமாக்காவிட்டாலும் சரி என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்ததாக தானியேல் 3வது அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 யூத இளைஞர்கள் அக்னியில் போடப்படும் தருவாயிலே நேபுகாத்நேச்சாரை பார்த்து, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க உள்ளவராயிருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் உமக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிற அறிக்கையை அவர்கள் கொடுப்பதை பார்க்கிறோம். இது அபிவிசுவாசம் அல்ல, விடுவியாமல் போனாலும். இது பரிபூர்ண சித்தம். எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் அவருக்குத்தான் நன்றியுள்ளவர்களாக இருப்போமே ஒழிய உம்முடைய பேச்சை கேட்க மாட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இது பரிபூர்ண சித்தத்தை குறிக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 26:39 மற்றும் 42 ஆகிய 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனேயில் ஜெபிப்பதை பார்க்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இது பரிபூர்ண சித்தம். எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் உமக்கு என்ன விருப்பமோ அதை செய்யும். இது பரிபூர்ண சித்தம். இன்னும் இப்படியாக ஏராளமான பகுதிகளை நாம் சொல்ல முடியும். ஆகவே பிரியமானவர்களே, பரிபூர்ண சித்தம் என்பது தேவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்று விரும்புகிறாரோ அதை செய்வதாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஏற்ற நன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை தான் எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய விருப்ப ஆசைகளை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட, தேவன் நமக்கு எதை கொடுக்க செய்ய விரும்புகிறாரோ அதையே நாம் விரும்புவது அல்லது பெற்றுக்கொள்வது நமக்கு ஏற்றதாக, பரிபூர்ண சித்தமாக, நன்மையானதாக இருக்கிறது. இதில் உள்ள ஒரு நன்மை என்னவென்றால், இதில் வருகிற துன்பங்கள், பாடுகளுக்கு தேவன்தான் பொறுப்பு. அவர் யுத்தம் செய்வார், நாம் சும்மா இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் பரிபூர்ண சித்தத்தில் நமக்கு ஒன்றை கொடுத்தாலும் கூட அதில் பாதகமான சங்கடமான சூழ்நிலைகள் வருமா என்று கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் அதை யாவற்றையும் தேவனே பொறுப்பெடுத்து நம்மை அதிலிருந்து காத்து கொள்வார். ஆனால் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற அனுமதி சித்தத்திலோ அதனுடைய விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். தேவன் அதற்கு பொறுப்பாளி அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, அனுமதி சித்தம் என்று சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய முழு விருப்பம் இல்லாமல் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதும் கொடுப்பதும் தான். அந்த காரியத்தில் வருகிற பின்விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நாம் தான் அவற்றிற்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு நாம் வேதத்திலிருந்து பல பகுதிகளை நாம் காட்ட முடியும். முக்கியமாக சங்கீதம் 106:15. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரையின் போது தேவனிடத்தில் கட்டாயப்படுத்தி
அவர்கள் மாம்சம் விரும்பினதை கேட்கிறார்கள். அவரும் கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்களிலோ அவர் இளைப்பை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அதை கொடுக்க வேண்டும் என்கிற சித்தம் இல்லை, விருப்பமில்லை. ஆகிலும் அவர்களின் கட்டாயத்தின் பேரில் கொடுத்தார். இது அனுமதி சித்தம். அடுத்ததாக 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4 முதல் 9. இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மற்ற நாடுகளில் இருக்கிறது போல ராஜா வேண்டும் என்று சாமுவேலிடம் மன்றாடுகிறார்கள். சாமுவேல் தேவனிடம் சொல்லுகிறார். தேவன் அப்பொழுது சொன்னார், அவர்கள் சொல்லுகிறபடி செய். தன்னுடைய விருப்பம் அல்ல, அங்கே அவர்கள் சொல்லுகிறபடி செய், அவர்கள் மாம்சம் விரும்பினபடி இச்சித்தபடி செய் என்று சொல்லுகிறார். இதுவும் அனுமதி சித்தம்தான். ஆகவே அந்த அனுமதி சித்தத்தினால் கிடைக்கப்பெற்ற கொடுக்கப்பெற்ற சவுலினால் வந்த பாடுகளை நாம் இஸ்ரவேல் வரலாற்றிலே அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்பது திட்டமாக இருந்தது. உபாகமத்திலே பார்க்கிறோம், ஒரு ராஜா வருங்காலத்திலே இஸ்ரவேலுக்கு வந்தால், ஆட்சி செய்தால் அவன் எப்படி இருக்கக்கூடாது, இருக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்பது ஆதீன திட்டத்தில் இருந்தது. ஆனால் இவர்கள் அவசரப்பட்டு, அந்த நேரத்திற்கு முன்பே அவசரப்பட்டு கேட்டபடியினாலே அங்கே அவர்களுடைய விருப்பத்தின்படியே தேவன் சவுலை கொடுத்தார். ஆனால் இது தேவனுடைய முழு பரிபூர்ண விருப்பம் அல்ல. இது அனுமதி சித்தம். அடுத்ததாக ஏசாயா 38:1 முதல் 5. இங்கே எசேக்கியா ராஜா கேன்சர், புற்றுநோய், அரிப்பிளவை நோய் கண்டு நீ மரித்து விடுவாய் என்று ஏசாயா மூலமாக தேவன் எச்சரிப்பதை, கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் அவரோ அழுது புலம்பி 15 வருடங்களை அதிகமாக பெற்றார். இதுவும் கூட அனுமதி சித்தம்தான். கர்த்தர் சொன்னார், உன் வீட்டுக்காரியங்களை சரிவார், நீ மரிக்கப் போகிறாய் என்று சொன்னார். ஆனால் அவரோ கேட்கவில்லை. அழுது தேவனிடத்தில் அந்த 15 வருடங்களை பெற்றார். இதில் என்ன சங்கடம் இருக்கிறது என்று கேட்டால், எசேக்கியா இப்பொழுதே மரித்திருந்தால் அவரை நாம் முழுமையான நல்ல ஒரு ராஜா என்று சொல்லியிருப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தபோது மனமேட்டுமை உள்ளவனாக மரித்தான் என்று சொல்லுகிறது. ஏன் இந்த அவப்பெயர்? ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை மீறி சாக வேண்டிய நேரத்தை தவிர்த்து அவர் அனுமதி சித்தத்திற்குள்ளாக 15 வருடத்தை கூட்டி பெற்றார். ஆகவே இந்த அவப்பெயர் இன்றைக்கும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தம் பார்ப்பது அவசியம். தேவ சித்தத்திலே நான் பரிபூர்ண சித்தத்திற்குள்ளாக செல்கிறேனா, அல்லது என்னுடைய கட்டாயத்தின் பேரில் தேவனுடைய அனுமதி சித்தத்திற்குள் போகிறேனா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுவது இதுதான். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்புவித்தால் அதில் வருகிற பாதகங்கள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் தேவனே பொறுப்பாளி. அவர் யுத்தம் செய்வார், நாம் நிம்மதியாக இருக்கலாம். அனுமதி சித்தத்திற்குள் பிரவேசித்தால் அதில் வருகிற பின்விளைவுகள், பாதகங்கள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் நாம் தான் பொறுப்பாளிகள். தேவன் நம்மை கண்டுகொள்ள மாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ சித்தம், குறிப்பாக பரிபூர்ண சித்தத்திற்காக வாஞ்சிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதை அனுமதித்தாலும் கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். அவருக்கு தெரியும், என் பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் எதை கொடுத்தால் நல்லது, ஏற்றது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய மாம்ச இச்சையின்படி இது நமக்கு நல்லது போன்று, சிறப்பானது போல் தோன்றலாம். ஆனால் அதில் வருகிற பின்விளைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார், சர்வ ஞானியாகி அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை முற்றுமாய் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அதுவே நம்முடைய வாழ்வுக்கு ஏற்றதாய், இன்பமானதாய் இருக்கிறது. தேவனும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து தேவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிப்போம். தேவனே நம்மை தம்முடைய பரிபூர்ண சத்தத்திற்குள்ளாக வழிநடத்துவாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.